வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிங்கப்பெண்ணை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீப காலமாக சிங்கப்பெண் சீரியல் பார்த்தீங்கன்னா அதிக டிஆர்பியில் நம்பர் 1 இடத்தை பெற்று வருது. இந்த சீரியல் நாளுக்கு நாள் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வாழ்த்துக்கள் கூறிட்டு வராங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீரியலுக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லைன்னே சொல்லலாம். இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ப்ரோமோ வெளியாகி ரசிகர்களிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வருகிறது. அந்த ப்ரோமோவில் சிங்கப்பெண்ணுடைய சீரியலில் ஆனந்தியுடைய கற்பத்திற்கு விடை கிடைத்திருமா? அன்பு பார்த்தீங்கன்னா அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அவர் இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் ஒரு செய்திகள் வெளிவந்துட்டுருக்கு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சிங்கப்பெண்ணில் இருதலை கொல்லியாய் தவிக்கும் ஆனந்தி கண் திறந்து அன்பு கேட்கும்போது அந்த ஒரு கேள்வி. சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணை சீரியல் இன்றைய ப்ரோமோ வெளியாகியிருக்கிறது. அன்பு உடைய அம்மா இனி ஆனந்தி அவருடைய வாழ்க்கையில் வேண்டாமே வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் அன்புவை ஒரு நாள் பார்க்காம இருந்தாலே ஆனந்தி அவருடைய மொத்த காதலையும் உணர்ந்து விடுறாங்க. எப்படியாவது அன்புவை பார்த்து விட வேண்டும் என்று துளசியும் உதவி செய்கிறாங்க. லலிதா மற்றும் யாழினி கோயிலுக்கு வருவதை பார்த்து அவங்க திரும்புவதற்கு அன்புவை பார்த்து விடுறாங்க. துளசியிடம் கேட்குறாங்க. துளசியும் அதற்கு சம்மதிக்க ஆனந்தி அன்புவை தேடி போகிறாங்க. அன்புவிடம் தன்னுடைய மொத்த காதலையும் கொட்டிக்கிறாங்க. ஆனந்தி அன்பு மீது இத்தனை பாசம் இருப்பதை பார்க்கும்போது துளசிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பக்கம் யார் காரணமோ தெரியாது கர்ப்பம், இன்னொரு பக்கம் உயிருக்கு உயிராய் காதலித்த அன்பு என இருதலை கொல்லி தவித்து கொண்டிருக்காங்க ஆனந்தி. நேயர்களின் பெரும்பாலான கணிப்பு தலையில் அடிபட்டதால் அன்புவை பழசையெல்லாம் மறந்து விடுவாங்க என்பதுதான். இதனாலேயோ என்னவோ அன்பு திறந்ததுமே ஆனந்தி பார்த்து யார் என்று கேட்பாங்க போகிறார் என்று ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கணிச்சிட்டு வராங்க. இது ஆனந்திக்கு பேரடியாய் அமையுமா? இத்தனை நாள் இந்த சீரியலில் பார்த்த ரசிகர்கள் கணிப்பு சரியாக இருக்கிறதா என்று பொறுத்திருந்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீப காலமாக இந்த சீரியல் கர்ப்பத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. உண்மையான காரணம் என்று ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்துட்ருக்காங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.